எங்களுடைய தாரக மந்திரமே அனைவருக்கும் வீடு. ராயல் ப்ரமோட்டர்ஸ். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. கவிதா. நல்ல வீடு, புதுசா அழகா இருக்கு. எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு? 11 மாசம் ஆகுது. 11 மாசம் ஆகுது. யார்கிட்ட இந்த இடம் வாங்க? ராயல் ப்ரமோட்டர்ஸ். ராயல் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட. சரி, ஓகே. தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? தண்ணி எல்லாம் சூப்பரான குடிநீர், மினரல் வாட்டர் மார்க்லயே இருக்கு. அப்படிங்களா? ஆமா, காற்று வசதி நல்லா இருக்கு. அந்த தண்ணி தான் சமைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்றது ஃபுல்லாவே அந்த தண்ணி எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான். நல்ல கிறிஸ்டல் கிளியரா நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விலை கொடுத்து தான் வாங்குறோம். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. நல்ல விலையில வாங்கி அழகா கட்டிட்டு நிம்மதியா இருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. வேற என்ன உங்களுக்கு வசதி இருக்கீங்க? கோயில்லாம் பக்கத்துல இருக்கு? கோயில்லாம் பக்கத்துல இருக்கு. எல்லா கோயிலும் பக்கத்துல இருக்கு. ஸ்கூல், முக்கியமா ஸ்கூல் தான் குழந்தைங்களுக்கு கேட்பாங்க. பக்கத்துல இருக்கான்னு அது ராயல் ப்ரமோட்டர்ஸ் இடம் போட்ட இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. எல்லாமே அதெல்லாம் பார்த்து தானே வாங்குவோம். ஆமா ஆமா, எல்லாமே பக்கத்துல இருக்கு. எல்கேஜில இருந்து +2 வரையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு இங்க. இடம் வாங்கினதுக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இங்க இடம் வாங்கிட்டு? நான் திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேங்கம்மா. 2010 ரிட்டையர் ஆனேன். சொந்த ஊர் திருச்சியில் போய் செட்டில் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்டல. நாங்கள் இடம்லாம் பார்த்து ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. 4 லட்சம் 5 லட்சம் நாங்கள் அரை மனை. அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார். அவர் வந்து இங்கே ராயல் ப்ரமோட்டர்ஸில் 70,000 நிலங்கள் தராங்க, வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் முடிச்சுக்கோங்க. நாங்கள் அதேமாதிரி வந்த அன்னைக்கு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிட்டு போயிட்டேன். நியரஸ்ட் கோயில் இருக்குது, நியரஸ்ட் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே ஆசையாக இருக்குது. தண்ணி அருமையான தண்ணி. ஆமாம், நான் இப்போ 9 மாதம் ஆச்சு. இப்போ வீடும் கட்டிட்டேன். தண்ணி போர் போட்டிருக்கேன், கரண்ட் எடுத்துட்டேன். நல்ல தண்ணி 40 அடியில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது தண்ணி. நாங்கள் நிம்மதி நேரத்தில் இடம் வாங்கி நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருக்கிறோம். ஸ்கூல் படிக்கிற பசங்க இருப்பாங்க. இப்போ இங்க உங்க ஏரியால படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல இருக்கா? பக்கத்துல இருக்கு. தோகமல்லியே இருக்கு எல்லா ஸ்கூலுமே. இங்கே பக்கத்தில் இங்கே இருக்கு. பக்கத்துல எங்கே இருக்கு, வசதியா இருக்கு. இங்க நிம்மதி நகரட்டே ஸ்கூல் இருக்குது. சரி, நீங்க வாங்க. இங்க நிம்மதி நகர்ல நீங்க என்ன விலைக்கு வாங்க? நாங்க நிம்மதி நகர்ல வந்து பிளாட்டா ஸ்டார்ட்ல போட்ட பிறகு அப்படியே நாங்க வந்து பார்த்த இடமெல்லாம் பிடிச்சிக்கிருச்சு. அன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இன்னைக்கு வேல்வேஷன் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இங்க போயிட்டு இருக்கு மேடம். சரி, ஓகே. ஒரு வருஷத்துக்கு இப்போ கூட இந்த பாத்திமா நகர்னு ஒன்று போட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு திறப்பு விழாவுக்கு போயிட்டு ஒன்று புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒன்று போறீங்களா? அப்புறம் வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குருவோம். போகிற இடத்துல ஒன்று வாங்கி போட்டோம்னா முன்னாடி விற்றுக்கலாம். கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். நம்மளே இப்போ பிள்ளை குட்டிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸ் வந்து அந்த பாத்திமா நகரை பற்றி சொல்லுங்க. பாத்திமா நகர் வந்து நல்ல கார்னர் ஊர். இந்த பக்கமும் ஊர், இந்த பக்கம் மயிலம்பட்டி, அந்த பக்கம் சிந்தாமணிப்பட்டி. மெயின் ரோட்ல முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பவர் ஆஃபீஸ் இருக்கு, பாதுகாப்பான இடம். 24 மணி நேரம் ஜனங்க நடமாடக்கூடிய இடம். 2வது போக்குவரத்து அதிகமான பாளையம் டு கரூர், கிட்டத்தட்ட திருச்சி டு மெட்ராஸ் வரைக்கும் இந்த லைனில் அதிகம் வண்டி போக்குவரத்து இருக்குது. விழுப்புரத்துக்கு அந்த ரூட்டில் வண்டி இருக்குது. பாத்திமா நகருக்கு முன்னாடியே ஏறலாம். விழுப்புரம் போகணும்னாலும் மெட்ராஸ் போகணும்னாலும் அந்த அளவுக்கு வசதியான இடமா இருக்கு. கண்டிப்பாக இடம் வாங்கலாம். நல்ல முறையில் வீடு கட்டி குடியிருக்கலாம். அருமையான இடம். திருச்சிக்கு இங்கேருந்து போகணும்னா எவ்வளோ தூரம்? ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாம். 30 ஈஸியாக போயிடலாம். டவுன் பஸ் எங்கள் தோமலை வந்து போகுதில்ல, வண்டி வசதி இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. திருச்சிக்கு பக்கம் வந்து தோகமலை, அடுத்து இப்போ பாத்திமா நகர் போட்டிருக்காங்க பாருங்க. அதுலேருந்து துருவண்டி எங்கே வேணும்னாலும் போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை. நன்றிங்க. இதுக்கு மேலே இன்னும் ராயல் ப்ரமோட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இடம் போடுறாங்களோ எல்லா இடத்துலையும் நீங்கள் கம்மியான விலை கிடைக்குது இல்லைங்க, அதனால நாங்கள் எங்கே போட்டாலும் வாங்குவோம். வாழ்த்துக்கள். சரி, பார்த்தீங்க இல்லையா, ராயல் ப்ரமோட்டர்ஸ் எங்கெங்கே இடம் போடுறாங்களோ தேடி பிடிச்சி வாங்குறாங்க. இவங்க சொல்கிற முக்கிய காரணம் என்னன்னா, ராயல் ப்ரமோட்டர்ஸ் ரொம்ப நியாயமான விலைக்கு கொடுக்குறாங்க. பாத்திமா நகரில் தேடி பிடிச்சி அங்கேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, எல்லாம் எவ்வளோ பேர் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. ஆவலா நீங்களும் வந்து வாங்குங்க. பாத்திமா நகர் போய் பார்க்கலாம். ராயல் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் ஓர் பிரம்மாண்டமான மனை பிரிவுதான் திருச்சி சிந்தாமணிப்பட்டியில் அமைந்துள்ள பாத்திமா நகர்.
இங்கேருந்து இந்த சைடு போனோம்னா மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை ஈஸியாக போயிடலாம். இந்த பக்கம் போனோம்னா திருச்சி போகலாம். இந்த சைடு போனோம்னா தான் சிந்தாமணிப்பட்டி, பாளையம் ரோடு, நம்மளோட ஃபாத்திமா நகர் இருக்கிற இடம். 10 நிமிஷத்தில் ஃபாத்திமா நகருக்கு போயிடலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் மயிலம்பட்டி ஜங்ஷன். இந்த பக்கம் போனால் திருச்சி, குளித்தலை இடங்களுக்கு போகலாம். இந்த பக்கம் தரகம்பட்டி, வையம்பட்டி, இங்கே ஹை ஸ்கூல் எல்லாம் இருக்குது. இந்த சைடு போனாதான் சிந்தாமணிப்பட்டி, பாளையம் ரோடு, நம்ம ஃபாத்திமா நகர் இங்கேருந்து கூப்பிட்டு தூரத்தில் இருக்குது. போய் பார்க்கலாமா? இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் தரகம்பட்டி. கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம் தரகம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது, சர்ச் இருக்குது, அழகான கோவில்கள் இருக்குது, பெரிய கல்யாண மண்டபங்கள் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வாரச்சந்தை, ரொம்ப பிரசித்தி பெற்ற வாரச்சந்தை வாரத்தில் ஒரு நாள் கூடுதுங்க. அதில் கிடைக்காத பொருட்களே கிடையாது. இங்கேருந்து 5 நிமிஷம் நடக்கிற தூரம் தான் நம்ம சிந்தாமணிப்பட்டி, ஃபாத்திமா நகர். இப்போ ஃபாத்திமா நகரை போய் பார்க்கலாமா? இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன்னா சிந்தாமணிப்பட்டி ஜங்ஷன். இந்த சைடில் 45 கிலோமீட்டரில் திண்டுக்கல் போகலாம். இந்த சைடு போனோம்னா கரூர், 35 கிலோமீட்டரில் நம்ம கரூர் போயிடலாம். இப்போ இங்கே நம்ம பக்கத்தில் தான் ஃபாத்திமா நகர் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே அரபிக் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் நல்லா ஹை ஸ்கூல்ஸ் இருக்குது, மசூதி இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, காவலர் குடியிருப்பு இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. இப்போ நம்ம ஃபாத்திமா நகருக்கு போகிறோம். போகலாமா? அமீர் ராயல் ப்ரமோட்டர்ஸோட முத்து நகரை ப்ரமோட் பண்ணேன், இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆச்சு. இப்போ அதே மாதிரி அமீர் ராயல் ப்ரமோட்டர்ஸோட ஃபாத்திமா நகர் வாசலில் தான் நான் நிற்கிறேன். இதுதான் ஃபாத்திமா நகர். என்னடா அது நடு ரோட்டில் நின்றுட்டு ஃபாத்திமா நகர் சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இதை பாருங்க, இதுதான் ஃபாத்திமா நகர். திருச்சி தாண்டி மயிலம்பட்டி பக்கத்தில் சிந்தாமணிப்பட்டியில் தான் இந்த ஃபாத்திமா நகர் இருக்குங்க. இந்த ரோடு வந்து தோகமலையிலேருந்து பாளையம் தாண்டி போகுதுங்க. 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்கு. இங்கேருந்து திருச்சி, குளித்தலை, மணப்பாறை, திண்டுக்கல், கரூர், மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குங்க. இப்படி வெளியிலே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள வந்து ஃபாத்திமா நகரை பார்க்கலாம் வாங்க. இந்த திருச்சியில் இருக்கிற அமீர் ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த ஃபாத்திமா நகரில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா, இங்கே நிறைய பேர் குடியிருக்காங்க. இந்த சிந்தாமணிப்பட்டி இந்த இடத்துல நிறைய குடியிருப்புகளே பக்கத்தில் இருக்குது. இன்னமும் ரொம்ப ரிமோட் பிளேஸில் வந்து நம்ம இடம் வாங்க போகிறதுல நிறைய குடியிருப்புகள் இருக்குது. பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, காவலர் குடியிருப்பு, போலீஸ் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி அந்த சைடு இருக்குது, இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. நல்ல சுத்தமான காற்று, நல்ல குடிநீர், தண்ணி ரொம்ப தெளிவாக ஒரு தண்ணீர் இருக்குது. அந்த அளவு குடியிருக்கிறதுக்கு அதுதானே வேணும். நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது, காலேஜஸ் பக்கத்தில் இருக்குது, 24 மணி நேரமும் பஸ்ஸு சேவை இருக்குது. எங்கே வேணும்னாலும் இங்கேருந்து நான் முன்னையே சொன்னேன் அவங்கக்கிட்ட, தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு வேணால் இங்கேருந்து பஸ்ஸில் போகலாம். அந்த அளவுக்கு ஃபுல் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். இங்கேருந்து நம்ம ரொம்ப தேடி சலிச்சு பார்த்தா கூட ஒரு மைனஸ் பாயிண்ட்டை சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இடம் கண்டிப்பாக வாங்கணும். திருச்சி சிந்தாமணிப்பட்டியில் அமைந்துள்ள ஃபாத்திமா நகர் 69,000 ரூபாய் முதல் மனைகள் விற்பனைக்கு உள்ளன. சில பேர் வீடு வேணும், இங்கே வீடு கட்டி குடியேறணும்னு இடம் வாங்குறாங்க. சில பேர் வாங்கி போட்டு வச்சா கண்டிப்பாக விலையேறும், இங்கே அக்கம் பக்கத்தில் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. விழுப்புரம் நகர் செயலாளர் கனிபாய் அவர்கள் இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸின் ஃபாத்திமா நகரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இதில் அவரோட பங்கு என்னன்றதை பற்றி நம்ம கேட்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த சிந்தாமணிப்பட்டிக்கும் மயிலம்பட்டிக்கும் நடுவில் எங்கள் ராயல் ப்ரமோட்டர்ஸ்லேருந்து இந்த ஃபாத்திமா நகர்ன்ற ஒரு பிரம்மாண்டமான நகரை உருவாக்கியிருக்கோம். இதில் எல்லா மக்களும் பயனடையும் வகையில் கம்மி விலையில் இதில் மனையை பிரிச்சுருக்கோம். இதில் எல்லோரும் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு பொருத்தமான இடம். உடனே வீடு கட்டலாம், எல்லா வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, மின்சார வசதி இருக்குது, போக்குவரத்து வசதி 24 மணி நேரம் இருக்குது. ஏற்றாப்புலேயே போலீஸ் ஸ்டேஷன், காவலர் குடியிருப்பு, இபி ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்துலேயே நகரின் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது.
விரைவில் இன்னும் ஒரு வாரத்திலே இதில் வந்து கல்யாண மண்டபம் உதயமாகுது. இந்த நகர்லேயே பள்ளிவாசலுக்கு இடம் ஒதுக்கியிருக்கோம். ப்ளே கிரவுண்டு பெரிய 3 ஏக்கரில் ப்ளே கிரவுண்ட் ஒதுக்கியிருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்தில் இதில் ஸ்கூல் வருது. இல்லை சர்ச்சு கோயில்களுக்கும் இடம் ஒதுக்கியிருக்கோம். எல்லா தரப்பு மக்களும் வந்து குடியேறதுக்கு ஏற்ற இடம். எதுவாக இருந்தாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே வீடு வாங்கினா கண்டிப்பாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. இது எல்லாருமே சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். 69,000 ரூபாய் முதல் மனைகள் விற்பனைக்கு உள்ளன. 20க்கு 40, 20க்கு 60, 24க்கு 50 என அளவு கொண்ட மனைகள் கிடைக்கும். முழு பணத்தையும் கட்டி நிலத்தை கிரயம் செய்யும் அனைவருக்கும் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும். முதல் பரிசாக மாருதி 800 கார் ஒரு நபருக்கு, இரண்டாவது பரிசாக ஹீரோ ஹோண்டா 5 நபர்களுக்கு, மூன்றாவது பரிசாக டிவிஎஸ் எக்ஸல் 5 நபர்களுக்கு. அடுத்ததான் நம்ம ஃபாத்திமா நகரில் இடம் வாங்குறதுக்காக திருச்சி மயிலம்பட்டியிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு. அம்மா வணக்கம். வணக்கம். சரி சொல்லுங்க, நீங்க இங்க இடம் வாங்க வந்திருக்கீங்களா, பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் வாங்க வந்திருக்கிறோம். சரிம்மா சொல்லுங்க. சொந்த ஊர் மயிலம்பட்டி, ஆமீனம்மா பேரு. சரி. வாடகை வீட்டுல தான் குடி இருக்கிற ஒரு நாளா எனக்கு வாடகை கொடுக்க முடியல. எவ்வளவு இடம் வாங்க போறீங்க? நான் ஒரு இடம் பார்த்தேன், ஏதோ 2 இடம் மலிவா இருக்கிற தொட்டு 2 இடம் அமைக்கலான்ட்டு வந்திருக்கிறோம். வாங்க முடியுது உங்களால? இவங்க கொடுக்குற விலையில இந்த விலைக்கு உங்களால வாங்க முடியுது? வாங்க முடியுது. விலை கம்மியா இருக்கிற தொட்டு நிலம் வாங்கலான்னு வந்திருக்கிறோம். அவங்க அதான் அவங்களோட இதுவே, ஏழை மக்களுக்கு இடம் அமையணும். என்ன ஏழை மக்களுக்கு அமைக்கிறதோட இதுல எல்லா வசதியும் முன்னால இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, கரண்ட் ஆபீஸ் பக்கத்துல, காடுக பக்கத்துல, புள்ள கூலிக்கு நானும் கூலி போயிட்டு வந்து அந்த இடத்துல இருக்கிறது மாதிரி இருக்கு தாயி. சரி ஓகே. ஒரு இடம் வாங்க வந்து 2 இடம் வாங்கி இருக்கிறீங்க. ஆமாம்மா 2 இடம். கஷ்டப்பட்ட குடும்பம்மா நான். ரொம்ப கஷ்டம். ஓஏபி காசை வாங்கி சேர்த்து வச்சு அதை வாங்கிட்டேன். சரி. உங்க மகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க மகன் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. சரி ஓகே. அந்நாடு கூலி வேலை. 200 ரூபா கொண்டு வருவாப்புல. 2 பேர புள்ளம்மா. அதை வச்சு அதை நான் வருவாட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ரொம்ப நன்றிம்மா. இன்னும் மேல நீங்க இடங்கள் வாங்கணும். வாங்கணும். ராயல் ப்ரமோட்டர்ஸே நிறைய இன்னும் விலை கம்மியா நிறைய போடுவாங்க. கண்டிப்பா நீங்க அதுல இடம் வாங்க தான் போறீங்க. ஆமாம்மா, எனக்கு நிலம் வேணும்மா. கண்டிப்பா நிலம் வேணும்ப்பா. ஒரு நிலம் வாங்கி கொடுக்கணும். வாழ்த்துக்கள்மா. திருச்சி சிந்தாமணிப்பட்டியில் அமைந்துள்ள ஃபாத்திமா நகர் 69,000 ரூபாய் முதல் மனைகள் விற்பனைக்கு உள்ளன. திருச்சி அமீர் ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த ஃபாத்திமா நகரோட லொக்கேஷன் மேனேஜர் இங்கே வந்திருக்காரு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக அவங்கக்கிட்ட சொல்ல போகிறாரு. அவர்கிட்டயே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாமா? வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? வணக்கம், என் பேர் ஹபீப் ரஹ்மான். ஓகே சரி, இந்த ஃபாத்திமா நகர் நீங்கள் மனை வாங்கும்போது என்ன அடிப்படையில் இந்த இடத்துல மனை வாங்கினீங்க? மேடம், அதாவது ஒரு குடியிருப்பு அமையணும்னு சொன்னால் எல்லா வசதிகளும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் முதல்ல லேண்டு வாங்குவோம். வாங்கினதுக்கு அப்புறம் சுற்றிலே நல்ல வசதிகள் இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் லேஅவுட்டாக நான் பிரிப்போம். இப்போ இந்த ஃபாத்திமா நகர் நாங்கள் வாங்கி அமைத்திருக்கிற நோக்கம் எல்லா வசதிகளும் அமைஞ்சிருக்கு. என்ன வசதின்னு கேட்டிங்கன்னா, லேஅவுட்டுக்கு எதிர்ப்புறத்தில் காவல் நிலையம் இருக்குது, காவல் குடியிருப்பு இருக்குது, இபி ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு, 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்குது. அது இல்லாமல் அதாவது உயர்நிலைப் பள்ளி இருக்குது, அரபிக் கல்லூரி இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் அதாவது கரிக்காலின்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி செட்டிநாடுனுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் கரூர் அமைந்துள்ளது. அங்கு வந்து நூல் துணி நெய்யும் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளது. அங்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. ஆக கரூரில் நிறைய நெருக்கடி, வாடகைகள் அதிகம், விலைவாசிகள் அதிகம். அதனால் இங்கே வந்து இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் வசதி படைத்தவர்களும் வசதி படைக்காதவர்களும் ஏகப்பட்ட பேர் இங்கே மனையை புக்கிங் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கம்மியான ரேட்டுக்கு வாங்கி மக்களுக்கு சேவை செய்யணும். அதாவது ராயல் ப்ரமோட்டர்னாலே ஒரு சேவைங்கிற ஒரு நோக்கம் வந்துடணும். அது மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால் நாங்கள் நிறைய லேஅவுட் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு இடமும் இல்லாத ஏழைகள் பயன்படணும். அதுதான் எங்களோட நோக்கம். அதுனா ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் பஸ் வசதி இருக்குது. ரெண்டாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வசதி இருக்குது. அது இல்லாமல் கேட்டிங்கன்னா 540 கிராமங்களுக்கு இங்கிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் பிரிக்கப்படுகிறது. அதாவது இங்கேயே அந்த நீரேற்றும் தொட்டி இங்கே இருக்குது. ஆச்சுங்களா? அது இல்லாமல் விவோ ஆஃபீஸு, அது இல்லாமல் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆச்சுங்களா? அது போக கவர்மெண்ட்டு இல்லாத தனியார் பள்ளிகள் அதிகமான, அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்கூலுங்க நிறைய அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் பக்கத்தில் உடையாபட்டியில் கிறிஸ்டின் ஸ்கூல் ஒன்று அமைஞ்சிருக்கு. மாரிஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய உயர்நிலைப் பள்ளி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கிறிஸ்டின் கோயில் இருக்குது.
அது இல்லாமல் மயிலம்பட்டி சிந்தாமணிப்பட்டியில் முஸ்லீம்கள் தொழுகிறதுக்கு பழமை வாய்ந்த மசூதிகள் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த மலைக்கும் பக்கத்தில் சுற்றிய வீடு நல்ல காற்றோட்ட வசதி, தண்ணீர் வசதி, இவ்வளோ வசதிகள் இங்கே அமைந்துள்ளன இந்த ராயல் ப்ரமோட்டரில். இது இல்லாமல் நாங்கள் போகிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா மனை வந்து